பவர்ல இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல, அந்த ஈவென்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு வயலன்ஸ் நடக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை பொதுமக்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த இடத்துல, அதே நேரத்துல, அதே ஸ்பாட்ல அந்த ஒரு ஈவென்ட்ட பாதியிலே நிறுத்த முடியும் போலீஸ்னால. அத நிறுத்தி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொதுமக்களை அப்புறப்படுத்துவாங்க சேஃப்டியான பிளேஸுக்கு. ஸோ இதுக்குமே வந்துட்டு போலீஸுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த வயலன்ஸை யார் ஏற்படுத்தினாங்க, இந்த வயலன்ஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்க யார் இருக்காங்களோ ஸ்பாட்லயே அரெஸ்ட் பண்றதுக்கான மொத்த ரைட்ஸுமே போலீஸுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே போலீஸ் கையில வந்துட்டு ஒரு ரூல்ஸா இருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஒரு கோர்ட்டுக்கு இந்த எஸ்ஓபியை ஒரு டிராஃப்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா கோர்ட்டு படிச்சு பார்த்து இன்கேஸ் இதுல ஏதாச்சும் திருத்தங்கள் தேவை, இல்லைன்னா இந்த ஒரு எஸ்ஓபியை கரெக்டா தான் இருக்கு, இதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஏதாச்சும் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இது அடுத்த நாள்ல இருந்து இந்த ஒரு ரூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க அப்ளை ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பட் நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ நான் சொன்ன